அட்டு சார். இல்ல ஆன் சார். திருப்பி ஒரு குரூப்பா உட்கார்ந்து பாக்குறாங்க. சினிமான்னா மூவி தியேட்டரு. சினிமா யுஎஸ்ல வந்து சினிமாவா மூவி தியேட்டர்பாங்க. நம்ம இந்தியால படத்தை சினிமாம்போம். அங்க போய் உட்கார்ந்து பாக்குற இடத்த தியேட்டரும்போம். அவங்க மூவிஸ்ன்னு சொல்லிட்டு சினிமான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தையே சினிமான்னு சொல்லுவாங்க. சோ இது அமெரிக்கன் யூஸ் அட் த சினிமா. இப்ப சொல்லுங்க வீக்கெண்ட். இப்ப பாருங்க யூகேல வந்து அட் த வீக்கெண்ட் போடுவாங்க. நல்லா பாத்துக்குங்க. யூகேல வந்து இது நான் வந்து பிராக்கெட்ல எழுதுறேன். யூகேல வந்து அட் த வீக்கெண்ட் பாங்க. அதுதான் ஆக்சுவல். இது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமெரிக்கால ஆன் த வீக்கெண்ட் சொல்லுவாங்க. யுஎஸ்ஏ போட்டுக்குங்க. அது ரெண்டுமே நீங்க படிக்கிறப்ப ரெண்டுமே கரெக்டா பெரிய பெரிய எக்ஸாம்ல இதை கேட்பாங்க. ரெண்டுமே ஆக்சுவலா ஒண்ணுதான். ஆனா ஆன் த வீக்கெண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. யூஎஸ்ஏல ஆன் த வீக்கெண்ட். யூகே இந்தியாலாம் அட் த வீக்கெண்டுபாங்க. குறிப்பா யூகேல அட் த வீக்கெண்டுபாங்க. அது நல்லா பாத்துக்கணும். எது கரெக்ட் இல்ல, அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அது கரெக்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல அது கரெக்ட். நீங்க தப்பு ரைட்னே யோசிக்க வேண்டியது. ஓகே சார். ரெண்டையுமே நீங்க இது பண்ணிக்கலாம். ரூஃப் அவ்வளவுதான். மேல தூக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அவ்வளவுதான். இந்த ரூஃப்ல சர்ஃபேஸ்ங்கிறது கேட்டகரி. அந்த கேட்டகரி வரப்ப மைண்ட்ல அப்படியே வச்சுட்டு பண்ணணும். நீங்க அது வந்து வீட்டுல போய் ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா போறோம். இப்ப பாருங்க கார்பெட் இந்த கார்பெட் இல்ல ஆன் த கார்பெட். இதுதான் கேட்டகரி. இதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். எது வேணாலும் போடலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பிளேன். இப்போ சென்னைக்கு இன்னும் போடுறோம்ல சார். இப்ப சென்னையில நான் கோவூர்ல இருக்கேன்னா அதுக்கு அட்டுன்னு போடணும்ல சார். அங்க அந்த ஊருக்கு அட்டு போட்டுலாம். அட்டு கோவளம் இன் சென்னைன்னு போடலாம். ஓகே சார். அது சின்ன இதுங்கிறதுனாலதான் அப்படி போடுறோம். மெயினா வந்து ஆண் வந்து இப்ப பாரு இன்னும் வந்து ரொம்ப பெருசு, ஆண் வந்து மிடில், அட்டு வந்து ரொம்ப சின்னது பாயிண்ட். அவ்வளவுதான். அது ஒவ்வொரு இடத்துலயும் வரப்ப அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா இந்த மீனிங் மாறாது, இந்த அப்ரோச் மாறாது. ரிவர் நல்லா பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ரிவர் திருப்பி சொல்லுங்க. ஆன் தி ரிவர் சார். இல்ல சார். இன் ரிவர் சார். ரிவர் வாட்டர் பாடிஸ் இருக்குல்ல, ரொம்ப பார்க்கணும். வாட்டர் பாடிஸ் இருக்குல்ல, லேக். இந்த லேக். சி. இந்த சி. வாட்டர் பாடி. அவ்வளவுதான். நீங்க அந்த கான்செப்ட் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா போதும். இந்த ரிவர், இந்த லேக், இந்த சி. எகைன் இந்த நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மேட்டர்ஸ். வேற எதுவுமே மேட்டர்ஸ் இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப பாருங்க பேக். இந்த பேக் தான் சார். இந்த பேக் தான். அதுதான் 3 டைமென்ஷன். உள்ள போய் கிளாஸ் ரூம் பாத்தீங்களா, பாக்ஸ் பாத்தீங்களா, பாக்ஸ் மாதிரி தான் பேக். சம்டைம்ஸ் வந்து வந்து கஷ்டத்தை கொடுக்கும். ஒண்ணு இல்ல. இப்படி சொல்ற பிக்சர். பிரிண்டிங் மெட்டீரியல் ஒரு குரூப். இந்த பிக்சர் பிரிண்டிங்ல வருதுல்ல, மேகசின். இந்த மேகசின் அந்த பிரிண்டிங் மெட்டீரியல் வருது பாத்தீங்களா, ஜர்னல். இந்த மேகசின் சார். இந்த மேகசின் ஜர்னல். இந்த ஜர்னல் ஏன்னாக்கா பிரிண்டிங் மெட்டீரியல் வருது பாருங்க. நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர் சார். அவ்வளவுதான். அதுதான் கேட்டகரி. ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. நியூஸ்னாலும் இந்த நியூஸ், அதுவும் உங்களுக்கு இதுதான். நோட் பண்ணிக்கிங்க. சரசரன்னு வருது பாருங்க. இப்ப 100கணக்குல வேர்ட்ஸ் வந்து விழுது பாருங்க. ஏன்னா இதுல தப்பு பண்ணாம இருக்கணும். நீங்க பண்ணாம இருந்துருவீங்க. அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க பார்த்தா பண்ணிடுவீங்க. கான்சர்ட்.
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க போய் பாக்குறாங்க, ஒரு சின்ன குரூப் கான்செப்ட் இன்னும் நம்ம இந்தியால சொல்லுவோம், சொல்லக்கூடாது. அடுத்த கான்செப்ட் அடுத்த கான்செப்ட். கான்செப்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்க போறாங்க, அங்க போய் அங்க வந்து இது பண்றாங்க. சோ யூ வாண்ட் டு see that, right? டோர். அடுத்த டோர் சார். இதுதான் கிளாசிக்கான ஆன்சர் வந்து அட் த டோர். இன்னொன்னு வந்து இப்ப பாருங்களேன், இன்னொரு இது பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான விஷயம். அட் த டோர் யாரோ டோருக்கு கதவுக்கு பக்கத்துல இருக்காங்க, போய் பாருங்க கதவு திறங்க அப்படிப்போம். someone is at the door. அது கரெக்ட், அது சொன்னது அவர் சொன்னது கரெக்ட். ஆனா டோர் மேல நீங்க ஏதாவது ஒரு போஸ்டர் ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஸ்டிக் த போஸ்டர் ஆன் த டோர்பாங்க. ஆன் த டோர். அப்போ வாய்ப்பு இருக்குது ஆன் த டோருக்கு. இது மாதிரி 1-2 வார்த்தை இருக்குது இல்லையா, 1-2 வார்த்தை. நீங்க என்ன ஆக்ஷன் பண்றீங்களோ இருக்கு. யாரோ பக்கத்துல நிக்கிறாங்கன்னா அட் த டோர். அப்ப ஆனா டோர் மேல நீங்க ஒரு நோட்டீஸ் ஓட்டுறீங்கன்னா ஸ்டிக் ஆன் த டோர். அப்ப நீங்க ஆன் த டோர் போட்டாலும் தப்பு இல்ல, அந்த கான்டெக்ஸ்ட பார்க்கணும். இது மாதிரி 1-2 வார்த்தை கட்டாயமா அப்படி இருக்கும். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். ஆன் ஏர், இந்த பாருங்க, ஆன் ஏர். ஆன் ஏர்னா நீங்க வந்து ஆன் ஏர், ஏர்ல இருக்கு. அப்ப ஆன் டிவி, ஆன் ரேடியோ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏர் போடுறீங்க, ரைட்? ஆனா இந்த ஏரும் உண்டு. இந்த ஏர், the ball is in the air. இந்த ஏர் சொல்லுவாங்க இல்லையா கிரிக்கெட்ல, சொல்லுவாங்களா? அந்த பால் வந்து கேட்ச் பொசிஷன்ல வந்தாக்க நிச்சயம் நீங்க அப்படி சொல்லலாம், தப்பு இல்ல. ஆன் த ஏர், இந்த ஏர். நல்லா பாத்துக்கீங்க. ஹியர் இப்படி போடலாம். இப்ப சொல்லுங்க, பிளேன். பிளேன் ஆன் த பிளேன் சார். வா. ஹெலிகாப்டர், அதுவும் ஆன் த, ஓ இந்த ஹெலிகாப்டர். ஏன் அவ்வளவுதான். இந்த பிளேன்ல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா யூஸ் பண்ணுவாங்க, ஹெலிகாப்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. க்ளோஸ்ட். பாத்தீங்க, அருமையான ஒரு எக்ஸாம்பிள் இது, ஹெலிகாப்டர். All right, public transport, plane, yes. ஆனா ஹெலிகாப்டர் not really that much. பப்ளிக்னா ஹியூஜ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ட்ரெயின், ஷிப், பஸ் வந்துருச்சு இல்லையா, பிளேன், ரைட்? அங்க போட் எப்படி இன்ன போட்னு சொல்லுமோ, இங்க வந்து இந்த ஹெலிகாப்டர், ரைட்? ரொம்ப டேஞ்சரஸ், ஹெலிகாப்டர், ரைட்? நமக்கு தெரியும் எத்தனையோ பேர் இது வாங்கியிருக்கு. ஸோ ஹெலிகாப்டர் பாத்தீங்க, வில் ஜஸ்ட் see that. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். நுணுக்கமான ஒரு விஷயம் தான், உண்மையானது. எகைன் இதை நீங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சம்வேர் கரெக்டா பார்க்கணும். இன்னும் ஆன் நெட்ல வந்து கரெக்டா சொல்லணும். இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க பாருங்க. சன்செட், சூரிய அஸ்தமனம் இல்லையே, வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. எங்க சன்செட். ஏன்னா நீங்க சன்செட்டுக்கு ஒரு டைம் எடுக்கலாம், ஆனா அது ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டட் ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டி காலத்துல. சன்செட் நோ, ஹாலிவுட் மூவி எல்லாம் பளிச்சுன்னு வரும் பாருங்க, எத்தனை மூவிஸ் வந்திருக்காது. அவ்வளவுதான் பாயிண்ட். தான் அது ஒரு ஃபோக்கஸ்ட் ஆக்டிவிட்டியா அவங்க பார்ப்பாங்க. பாருங்க, சன்ரைஸ் போடுங்க, சன்ரைஸ் போடுங்க, அட் சன்ரைஸ் அப்படின்னு பேர்லயே ஹாலிவுட் மூவி வந்திருக்கு. வெறும் சன்ரைஸ், அட் சன்ரைஸ், வெறும் சன்செட், அட் சன்ரைஸ், ஆஃப்டர் சன்செட், ஏகப்பட்ட படம் வந்திருக்கு, கிளாசிக் மூவிஸ் வந்திருக்கு. அதை நம்ம பாத்துக்கணும். இந்த லிஸ்ட் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப பிரமாதமா போற ஒரு லிஸ்ட். இப்ப ஒண்ணு பாக்கலாமா? இப்ப கிறிஸ்மஸ் டே, அதுதான் சார். ஓ ஆன் த கிறிஸ்மஸ் டே. நீங்க டே வந்தா பாருங்க, இப்படி பாருங்க, அப்புறமா பாத்துக்கலாம். அது நீங்க சொல்றதுக்கு வருவோம். கிறிஸ்மஸ் டே, ஆன் த கிறிஸ்மஸ் டே, ஆன் கிறிஸ்மஸ் டே, ஆன் த போடுங்க. இங்க வெறும் கிறிஸ்மஸ் போடுறீங்கன்னு வச்சுங்க, வெறும் கிறிஸ்மஸ் டே தூக்கிட்டீங்கன்னா என்ன? அது வந்து இன்ன வரும், அட்டுல வரும். அட் கிறிஸ்மஸ்.
அட்டுல வரும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ரைட். சண்டே ஆஃப்டர்நூன். On Sunday. On Sunday afternoon. ஆன் சண்டே ஆஃப்டர்நூன். நல்லா பாருங்க. ஆஃப்டர்நூன். In the afternoon, sir. இந்த ஆஃப்டர்நூன் முன்னாடி போட்டிருக்கோம், இருந்தாலும் இந்த வாட்டி ஒரு வாட்டி போட்டுருவாங்க. மேப். மேப். On the map. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. On the சொல்லுங்க, map. தைரியமா சொல்லுங்க. On the map, sir. On the map. On a map, on the map நீங்க எப்படி போட்டாலும் ஓகே. On the map. So முதல் வாட்டி சொல்றப்ப on a map, ரெண்டாவது வாட்டி சொல்றப்ப on the map. நீங்க இந்த மேப் ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. சம்மர். In summer. பாருங்க, இது அருமையா சொன்னாங்க. இப்ப இந்த சம்மர் போடுறீங்களே, சீசன் அப்படியே கவர் பண்ணுங்க. The winter அப்படியே கவர் பண்ணுங்க. The autumn. இது autumn. பாருங்க, அமெரிக்கால ஆட்டம்னு சொல்ல மாட்டாங்க. ரைட், நீங்க நோட் பண்ணிக்கீங்க. அமெரிக்கால என்ன சொல்லுவாங்க? யூகேல வந்து ஆட்டம். ஃபால் சொல்லுவாங்க. ஃபால். கீழே விழுந்தாலும் ஃபால் தான், அருவினாலும் ஃபால் தான், இந்த இலையுதிர் காலம்னாலும் ஃபால் தான். ரைட், 2-3 மீனிங் இருக்குதுக்கு. ஃபால். ஃபால் வந்து யுஎஸ்ஏ. ஆட்டம் வந்து யூகே. நோட் பண்ணிக்கிங்க. இலையுதிர் காலம் நம்ம ஆட்டம் தான் சொல்லுவோம். இப்ப நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஃபால் கலர்ஸ், ஃபால் பத்தி எல்லாம் நிறைய பேசுறோம். The afternoon போட்டோம். The summer, the winter, the autumn, the fall, the spring. The spring. நோட் பண்ணிக்கீங்க. எல்லா சீசன்ஸும் போடுறோம். இன்னும் வரும். நீங்க கனெக்ட் பண்ணணும். இந்த வார்த்தைகள்லாம் முக்கியம். நீங்க ஆங்கிலம் வந்து தப்பு இல்லாம பேசுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்துகிட்டே இருக்கும். ப்ரிபோசிஷன் வந்து ஒரு பாடம் தான். ஹார்ஸ். A horse. On the horse. On a horse வந்து அது லாஜிக்கலா on a horse தான். பாருங்க, ரைட் பண்றது எல்லாமே. இப்ப பாருங்க, பைக் பாருங்க. பைக் is on a horse, is on a bike. On the bike, yes. அவ்வளவுதான். அந்த ரைட் பண்றீங்க. ஹார்ஸையும் ரைட் பண்ணுவீங்க, வெஹிக்கிளையும் நீங்க ரைட் பண்ணுவீங்க இல்லையா? on a horse, on a bike, on a motor bike போடலாமா? கட்டாயம் போடலாம். Alright. அப்படி போடுங்க. சைக்கிளை போடுங்க. on a cycle. is on a cycle. is in a cycle. is on a cycle. ஏன்னா சைக்கிளை ரைட் பண்ணலாம். you are riding a cycle. you are riding a bike. you are riding a horse. look at that. எவ்வளவு பக்கா வந்துச்சு பாத்தீங்களா அதுல? ceiling. On the ceiling. அவ்வளவுதான் சீலிங். நீங்க ரூஃப் போட்டீங்க இல்லையா? ரூஃப் போடுற மாதிரி தான் அது சீலிங். எல்லாமே சர்ஃபேஸ் தான். கிரவுண்ட் லெவலுக்கு மேல போயிடுச்சு. ஆன் த ஏர் நீங்க சொல்ற மாதிரி டெலிவிஷனும் ஆன் த டெலிவிஷன் சொல்றாங்க பாருங்க. ஆன் 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 ஆன்